இல்ல அவர்கள் எங்கேயுமே எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருக்குமே வந்து எந்தவித அனுமதியும் கொடுக்காமல் இன்னமும் திமுக கட்டுப்பாட்டில் தான் ஒட்டுமொத்த தேர்தல் அதிகாரிகளும் இங்க இருக்காங்க. தேர்தல் ஆணையம் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வந்து இதை உடனடியாக யார் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி மாத்தலன்னா இதுல எதுவுமே இருக்காது. இங்க வந்து இன்டெலிஜென்ஸ் ஐஜி தான் இன்னும் ஆபரேட் பண்றாரு. திரு செந்தில்வேல் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து முழு தேர்தலையும் யாரு கூட்டணி, எவ்வளவு கூட்டணிக்கு எவ்வளவு சீட்டு, எந்தெந்த கூட்டணி கட்சிக்கு எவ்வளவு சீட்டு திரு செந்தில்வேல் அவர் தான் முடிவு செய்யறாரு. இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ஐஜி தான் முடிவு பண்றாரு. மொத்தமாக அதிகாரிகள் நடத்தும் தேர்தலுக்கு எதுக்கு வந்து இங்க ஒரு தேர்தல் ஆணையம்? மொத்தமா அதிகாரிகள் தான் இந்த தேர்தலை நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ஐஜி தான் வந்து எந்த கட்சிக்கு எந்த கூட்டணிக்கு என்ன சீட்டு வேணும் என்னன்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் ஐஜி தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நீங்க எதுக்கு இங்க தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணையம் இருந்து என்ன பண்றது? இது வந்து திமுக நடத்துற தேர்தல். இப்ப உதயநிதிக்கு எவ்வளவு சீட்டுன்னு கூட்டணி கிட்ட பேச்சுவார்த்தை உதயநிதி நடத்துறாரா இல்ல இன்டெலிஜென்ஸ் ஐஜி நடத்துறாரா? உதயநிதி நடத்தலே பேச்சுவார்த்தை. உதயநிதிக்கு எந்த சீட்டு அவரே பேப்பர்ல பார்த்து டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிறார். நாங்கள் வந்து இல்ல நாங்கள் கொடுக்க போகிறோம். அவர் மட்டும் இல்லை, நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து அதிகாரிகள் தான் இந்த திமுக சார்பாக இந்த தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறார் பெரும்பாலான மாவட்டங்களில். அதுல நிறைய அதிகாரிகளுக்கு யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அதை நாங்கள் கொடுப்போம். பட் அதையும் மீறி தேர்தல் ஆணையம் தானே அங்கங்க வர்ற கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் தெரிகிற அடிப்படையில் பண்ணணும். இது எல்லா கட்சிக்கும் வரது இல்லையா? எல்லா கட்சிக்கும் இப்ப அன்னைக்கு வந்து அதிமுகவில் வந்து போய் பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்தாங்க, சுவிதா ஆப்லயா போட்டாங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி திரு எடப்பாடியை வந்து போய் பிரச்சாரம் பண்ணாரு. அவங்க எந்த ஆப்ல போட்டாங்க? அவங்க உடனே போய் பிரச்சாரம் பண்ண முடிச்சல, அதே பஸ்ல போய் பிரச்சாரம் பண்ண முடிச்சல. எங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப எங்களுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு கேட்ட உடனே என்ன பிரச்சனை? சோ நான் ஆப்ல என்ன ப்ரொசீஜர் அதையும் நாங்க ஃபாலோ பண்றோம். சோ அதுக்கும் நீங்க தர மாட்டீங்கன்னா அப்ப என்னதான் வந்து இது ஒட்டுமொத்த இது திமுக நடத்துற தேர்தலாக தெரியவில்லை. திமுக ஆதரவில் இருக்கும் அதிகாரிகள் நடத்தும் தேர்தலாக தான் பார்க்கப்படுகிறது. இல்ல நிர்வாகிகள் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அது யாருக்கு என்ன பெரும்பாலான அப்ரூவல் வரல. நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா 6 இடங்களில் நாங்க கொடுத்திருந்தோம். எதுக்குமே அப்ரூவல் வரல. அதுல ஒண்ணு வந்து பெரம்பூர்ல பேசுறதாக இருந்தது. பெரம்பூர்ல எங்க தலைவர் பேசுவதாக இருந்த இடத்துல வந்து இப்ப ரிஜெக்ட் ஆயிருக்கு. போலீஸ் வந்து அதாவது இல்ல அது எல்லாம் சரிதான், நாங்க கொடுத்திருக்கோம். நீங்க அதுக்கான ஆப்ஷன் இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல இருக்க காவல்துறை இப்ப இங்க இருக்கீங்க, இங்க நுங்கம்பாக்கத்துல டி நகர் இருக்கீங்க, இங்க இருக்கிற ஸ்டேஷன் லிமிட்ல இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு இதை போய் ஆய்வு செய்து கொடுப்பதற்கு எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்க சொல்லுங்க. அவங்க அந்த சைடு போற டெய்லி போயிட்டு வர இடங்கள் தானே. அந்த இடத்துல இருக்க இன்ஸ்பெக்டர் போய் ஆய்வு செய்து ஆமா இது பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நாளைக்கு முன்னாடி அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் போனார்ல, மயிலாப்பூர்ல பிரச்சாரம் ஆரம்பிச்சாரு. எவ்வளவு நேரத்துல கொடுத்தாங்க? அவர் என்ன ஆப்ல போட்டாரா? அவர் போனாரு, அவர் பாட்டுக்கு ஆரம்பிச்சாரு, பிரச்சாரத்துக்கு போய் முடிச்சிட்டாரு. எங்களுக்கே இவ்வளவு பிரச்சனைகள். இன்னைக்கு வந்து எல்லா புக்கிங்கும் முடிஞ்சு, இன்னைக்கு நடக்க இந்த நிகழ்ச்சிக்கு தாஜ்ல எல்லாம் முடிஞ்சு, எல்லா புக்கிங் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணி எங்களோட நிர்வாகிகள் தகவல் சொல்லியாச்சு. அதற்கப்புறம் காலையில 11:30 மணிக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. நாங்கள் நிகழ்ச்சி நடத்தவில்லை, ஏன்னா அனுமதி கிடைக்கல, நடத்தவில்லை, ரத்து செய்து விட்டோம்னு தெரிஞ்ச பிறகு அனுமதி கடிதம் வந்து ஆப்ல வந்து நிக்குது. சோ இதான் உங்களுடைய ப்ரொசீஜரா? இப்படிதான் நீங்க கடைசி வரைக்கும் வேலை பார்ப்பீங்களா? நாங்கள் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவோம். கண்டிப்பா மக்களும் தெரிஞ்சுக்கணும் இங்க உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் ஏன்னா எங்களுடைய நிர்வாகிகள், எங்களுடைய இங்க இருக்கிற மாவட்ட செயலர் எல்லாருமே தேர்தலுக்கு போட்டு எல்லாருமே தேர்தலுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மக்களை மட்டுமே நம்பி எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் தேர்தல் நிற்கிறாங்க. யாரும் இவர்களை போல அதிகாரிகள் நம்பி, திமுக மாதிரி அதிகாரிகள் நம்பியோ இல்ல திமுக மாதிரி இங்க இருக்க அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்துட்டு அவங்க பின்னாடி நிற்கிறோ இல்ல. எங்களுடைய நிர்வாகிகள், எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை மட்டுமே நம்பி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் மட்டுமே இதை தெரிந்து கொள்ள வேண்டும், இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இவங்க அரசு நிர்வாகத்தை எப்படி வச்சிருக்காங்க? ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்தை வைத்து பல ஆயிரம் கோடி மறுபடியும் கொள்ளையடிப்பதற்காக மீண்டும் இந்த தேர்தலில் பல ஆயிரம் கோடியை செலவு செய்து அதிகாரிகள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இவங்க இந்த தேர்தலில் நடத்தணும்னு பாக்குறாங்க. பொதுமக்கள் அனைவரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் அனைவரும் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன நீங்கள் அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றுக்காக இந்த பிரஸ் மீட் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். கண்டிப்பாக மக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க, எங்களுக்கு இதை தவிர வேற பிளாட்ஃபார்ம் இல்லை. கண்டிப்பாக நாங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்ப்போம். அடுத்ததா யார் யார் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கோ அதோட கம்ப்ளைண்ட் வந்து தலைமை தேர்தல் ஆணையத்தை கொடுக்கும். திட்டமிட்டபடி தாவேக தலைவரோட பரப்புரையை வந்து தடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. வேற என்ன செய்யறாங்க? வேற எல்லாருக்கும் கிடைக்குது இல்ல, அதிமுக பொதுச்செயலாளர் கிடைக்குது, எல்லாரும் கிடைக்குது. எல்லாரும் பஸ் எடுத்துட்டு பஸ் பரப்புரை எங்களுக்கு சொல்றது என்னன்னா, சென்னைக்குள்ள உங்களுக்கு ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப முந்தா நேரத்து 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி எப்படி அவர் பஸ்ல போனாரு? திரு எடப்பாடி அவர்கள் எப்படி பஸ் சுவிதா ஆப்ல போட்டாங்களா? கேட்டு பாருங்க, இருந்தா பப்ளிஷ் பண்ண சொல்லுங்க. அப்புறம் எப்படி உடனே 48 மணி நேரத்துக்கு முன்னாடி போறீங்களா? அப்புறம் அவருக்கு எப்படி அன்னைக்கு தான் திட்டமிட்டு அன்னைக்கு எப்படி கிளம்பி போனாங்க? உடனே எப்படி கிளம்பி போக முடியுது? அப்ப யாருக்காக வேலை பார்க்குது இந்த அரசு?
இந்த கரூர் போன்ற ஒரு துயர சம்பவம் சென்னையில் இல்ல இல்ல நடைபெறக்கூடாது. இங்க நாங்கள் வந்து எங்க எவ்வளவு லிமிட் கொடுக்குறீங்களோ அந்த 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 கட்டுப்பாடுகளுக்கு நாங்கள் நடத்த தயார். நீங்கள் மற்ற தலைவர்களுக்கு என்ன கொடுக்குறீங்க, இப்ப நீங்க அந்த இடத்துல 2000 பேர் கூட்டணும்னா 2000 பேர் கீழேயே நாங்க வந்து கூட்ட தயார். எங்களுக்கு அது இல்லை. பரப்புரைக்கு நீங்க எதுவுமே சொல்லாமல் நீங்களா ரிஜெக்ட் பண்ண முடியாது. இல்ல இல்ல அப்படி கிடையாது. இந்த தேர்தல் பரப்புரை வேற இல்ல. தேர்தல் பரப்புரையில் நீங்க என்ன செய்யணும் நீங்க தான் டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். நீங்க எதுவுமே பண்ணாம நீங்க 2 நாள் இழுத்து அடிச்சுட்டு இண்டோர் ப்ரோக்ராம்க்கு என்ன பிரச்சனை? இண்டோர் ப்ரோக்ராம், அதாவது தாஜுக்குள்ள ஒரு ஹோட்டல்ல இண்டோர் ப்ரோக்ராம்ல நடக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதையும் எல்லாம் சொல்லி எல்லா ஆப் போட்டு எல்லா ஆப்லயும் அப்ளை பண்ணி சுவிதா ஆப்லயும் போட்டு அதுக்கும் வந்து நீங்க அடுத்த நாள் காலைல 11:30 மணி வரைக்கும் இழுத்துட்டு நாங்க கேன்சல் பண்ணிட்டோம்னு சொன்ன பிறகு அப்புறம் நீங்க அப்ரூவல் கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன்னு அர்த்தமா? அது நைட் இருந்து எங்களுடைய நிர்வாகம் காத்துட்டு இருக்காங்க.